அல்ஜிப்ரா டாபிக் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அல்ஜிப்ரால நமக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ஒரு 2 அல்லது அதிகபட்சம் 3 கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாவே போடுற மாதிரி இருக்கும், ஃபார்முலா பேஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் நிறைய வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாமே ஓரளவு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலா இதுல தெரிஞ்சாதான் இந்த சம்குள்ளேயே நம்ம போக முடியும். ஸோ அதனால முதல்ல நான் ஃபார்முலாஸ் வந்து சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலா எல்லாருமே எழுதி படிச்சிருக்கணும். இதை நம்ம வந்து 10th 9thலயே இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருக்கோம். சின்ன வயசுல நிறைய படிக்க சொல்லி இதை நம்ம பழக்கியிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ வந்து புதுசா படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. ரிவைஸ் பண்ண போறீங்க, படிச்சதை ரீகால் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் என்னலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதை தனியா ஒரு பேப்பர்ல நோட்ல ஒரு பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது படிச்சுட்டு வந்திருக்கணும். a plus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. ஓகே, அடுத்தது a minus b the whole square. a square plus b square minus 2ab. ஓகேவா? அடுத்தது a square minus b square. இதுக்கு ஃபார்முலா வந்து a plus b a minus b. ஓகேவா? அடுத்தது a plus b plus c the whole square. அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. ஓகேவா? அடுத்தது a plus b the whole cube. அப்படின்னா இதுக்கு என்ன வரும்? a cube plus b cube plus 3ab into a plus b. ஓகேவா? அடுத்தது a minus b the whole cube. a cube minus b cube minus 3ab a minus b. அடுத்தது a cube plus b cube. ஓகேவா? இதுக்கு ஃபார்முலா a plus b. அடுத்தது a ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க சுவாமிநாதன். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் ab. சரியா? இந்த இடத்துல பிளஸ் தான், ஆனா இங்க ஃபார்முலால என்ன சிம்பல் வரும்? மைனஸ் வரும். அடுத்தது a கியூப் மைனஸ் b கியூப். அப்படின்னா இதுக்கு வந்து a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab. இதுக்கு வந்து பிளஸ் தான். இங்க மைனஸ் வந்தா ஏபிக்கு பிளஸ், பிளஸ் வந்தா இங்க மைனஸ். ஆனா இங்க வந்து இது பிளஸ்னா இது பிளஸ், இது மைனஸ்னா இது மைனஸ். புரியுதா? மாறும். ஸோ அதுக்கு அடுத்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 ஃபார்முலாஸ் முதல்ல எழுதிக்கோங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க நான் பேசுறது கிளியரா கேக்குதா? எல்லாருக்கும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே.
நேத்து பார்ட்னர்ஷிப்ல லாஸ்டா ஒரு மாடல் பார்த்தோம்ல, அந்த சம்ஸ் பேலன்ஸ் உள்ளது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியாச்சா? ஆன்சர் வருதா எல்லாருக்கும்? இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சம்மே செய்ய போறோம், ஓகேவா? எப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது இது ஃபார்முலா. இப்போ சம் வந்து நான் இந்த சைடு எழுதுறேன். 4a plus 3b the whole square equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. இது வந்து ஃபார்முலால தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க இதுல? இப்படி வச்சுக்கலாம், 4x plus 3y the whole square. ஓகேவா? இதுதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். புரியுதா? எப்படி அது கண்டுபிடிக்கணும்? இங்க ஏபின்னு இருக்கு, அதுக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? xy. இதுல வெறும் ஏபி, ஆனா இங்க 4x 3y. அப்ப ஏ வர இடத்துல எல்லாம் என்ன போடணும்? 4x. பி வர இடத்துல எல்லாம் 3y. இப்ப இந்த ஃபார்முலா படி நான் இதை எழுத போறேன். இங்க வந்து என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் இருக்கா? அப்ப நாம இங்க ஏன்னு எதை வச்சிருக்கோம்? 4x. அப்ப 4x த ஹோல் ஸ்கொயர். ஏன் ஹோல் ஸ்கொயர் சொல்றேன்னா, இந்த ஸ்கொயர் 4க்கும் வரும், எக்ஸுக்கும் வரும், சரியா? பிளஸ் பிக்கு பதிலா எதை வச்சிருக்கோம்? 3y. இங்க என்ன இருக்கு? பி ஸ்கொயர். அப்ப 3y த ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன சிம்பிள்? பிளஸ். அடுத்த ஃபார்முலால என்ன இருக்கு? 2. 2 இன்டூ ஏபினா அது ரெண்டுக்கும் நடுவுல பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம், சரியா? ஏக்கு பதிலா என்ன போடணும்? 4x இன்டூ பிக்கு பதிலா 3y. ஓகே, இப்போ இது ஹோல் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4x த ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ? 16x ஸ்கொயர். இது 9y ஸ்கொயர். அடுத்தது 2 4x எல்லாத்தையும் பெருக்குங்க, எவ்வளவு வரும்? 24xy. xy அப்படியே தான் போடணும். இதான் ஆன்சர். இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷனுக்கு இதான் ஆன்சர். புரியுதா? இப்படிதான் நம்ம அப்ளை பண்ணி செய்யணும். இது மாதிரி எந்த ஃபார்முலாங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும் கொஸ்டினை வச்சு. இது எக்ஸாம்பிளுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்ம எக்ஸாம்பிள்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? இப்போ கொஸ்டின்ஸ் போலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப். எக்ஸ்பேண்டட்னா இந்த ஃபார்முலாவோட விரிவாக்கம். இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க எழுதியிருக்கிற ஃபார்முலால இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. ஆ, இது வந்து a பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலால மாதிரி தானே இருக்கு. இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுங்க? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இதான் எக்ஸ்பான்ஷன். இப்போ இங்க a வர இடத்துல எல்லாம் என்ன போடணும்? 8a. b வர இடத்துல 5b. c வர இடத்துல 9c. இப்போ இதை நான் இங்க அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர்.
அப்ப என்ன வரும் 8a the whole square plus அடுத்து என்னது b square ஸ்கொயர்னா என்னது 5b the whole square அடுத்தது c ஸ்கொயர்னா என்ன 9c the whole square plus 2 into இது பிராக்கெட் போட்டா மல்டிப்ளிகேஷன் ஏபினா பெருக்கணும் ஏயையும் பியையும் ஏக்கு பதிலா என்ன போடணும் 8a into என்னது 5b பிளஸ் அடுத்தது சொல்லுங்க பிசி பிசினா அப்ப இதையும் பெருக்கணும் 5b into 9c பிளஸ் நான் நேரா எழுத முடியாதனால கீழே எழுதுறேன் சரியா நீங்க ஒரே லைன்ல எழுதிக்கணும் அடுத்தது CA இதையும் பெருக்கணும் அப்ப என்ன வரும் 9c into 8a இதோட பிராக்கெட் க்ளோஸ் ஆகுது ஓகேயா சோ இதுக்கு அடுத்தது 8a the whole square எவ்வளவு 8 ஸ்கொயர் வந்து 64 தானே அப்ப a ஸ்கொயர்னே வச்சுக்கணும் அடுத்தது 5 ஸ்கொயர் எவ்வளோ 25 b ஸ்கொயர் அடுத்தது 9c ஸ்கொயர் எவ்வளோ 81 c ஸ்கொயர் பிளஸ் 2 இத 8a 5b பெருக்குனா என்ன வரும் 40ab பிளஸ் 5b 9c பெருக்குனா என்ன வரும் 45bc பிளஸ் 9c 8a பெருக்குனா என்ன வரும் 72ac ஓகேயா இதுக்கப்புறமா இந்த பிராக்கெட்குள்ள 2 இருக்குல்ல 2 வச்சு ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும் பெருக்கணும் அப்ப என்ன வரும் பாருங்க இது ஃபுல்லா அப்படியே தான் இருக்கும் 64a ஸ்கொயர் பிளஸ் 25b ஸ்கொயர் பிளஸ் 81c ஸ்கொயர் இதுக்கு அடுத்து 2 வச்சு 40 பெருக்குனா எவ்வளவு வரும் 80 என்ன வரும் ab ஓகேயா பிளஸ் அடுத்தது 2 into 45 எவ்வளோ 90 bc பிளஸ் 2 into 72 எவ்வளோ 144 ac இதுதான் ஃபைனல் ஆன்சர் இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது புரியுதா இது ஒரு சில ஆப்ஷன் இதுல தப்பா இருக்கும் அதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கும் சரி இப்ப இதுல வந்து இதுதானே ஆன்சர் நமக்கு இந்த ஆப்ஷன்ல பாருங்க 64a ஸ்கொயர் எல்லாத்துலயுமே இருக்கா இருக்கு 25b ஸ்கொயர் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும் இருக்கு அதுக்கப்புறம் 81c ஸ்கொயர் இருக்கா இருக்கு ஆனா இங்க 84 வரக்கூடாது என்ன வரணும் 80 வரணும் அது மட்டும் மாத்திக்கணும் 80ab பிளஸ் 90bc பிளஸ் 144ac ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆமா கொடுப்பாங்க தப்பா ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா ஒரு மார்க் கொடுப்பாங்க ஆமா எந்த ஆப்ஷன் நீங்க டிக் பண்ணாலும் மார்க் அட்டென்ட் பண்ணா மார்க்
நோட் பண்ணியாச்சா? இப்போ செகண்ட் சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதே மாடல் தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே சேம் மாடல் தான். நீங்க எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், தெரிஞ்சவங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10 கொஸ்டின் நம்பர் 10 வரைக்கும் இதே மாடல் தான். ஃபாஸ்டா போடுங்க, தப்பு வராம போடுங்க, அது ப்ராக்டிஸ் ஆகணும். இப்ப இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? யாருக்காவது புரியாம இருந்தா சொல்லுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? ரெண்டாவது கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.
10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போட்டிங்களா? ஆன்சர் சொல்லலாமா? கொஸ்டின் நம்பர் 2க்கு என்ன ஆன்சர்? 2க்கு எந்த ஆப்ஷன் வருது? தேர்ட் ஆப்ஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3க்கு என்ன ஆன்சர் வருது? த்ரீக்கு எந்த ஆப்ஷன் வருதுப்பா? அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். நீங்க போடுறது இம்பார்ட்டன்ட் இல்ல, ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஒண்ணு மாறினாலே ஆன்சர் மாறிடும். பி வருதா? எதுவுமே வரலையா? ஆ சரி, இதுல வந்து 72 ஏபி எத்தனாவது ஆப்ஷன்ல வருது? ஒவ்வொன்றிலயும் ஒவ்வொரு இது மாறுது, அப்படிதானே? இது வந்து 90 வந்தா இது கரெக்ட், இதுல 40 வந்தா இது கரெக்ட், இதுல ஏபி வந்தா இது கரெக்ட். அப்படிதானே? அப்ப இது மட்டும்தான் மாத்தணும், ஏபி செகண்ட் ஆப்ஷன். இதுல ஏன்னு மாத்திட்டா கரெக்ட் ஆயிடும். ஏபி பிசி சிஏ செகண்ட் ஆப்ஷன். ஓகேயா? அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். தேர்ட் ஆப்ஷன் வருதா? ஓகே, ஃபோர்த் ஒன்க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன். அஞ்சாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? செகண்ட் ஆப்ஷன் வருது. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் இன்னும் போடாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் போட்டுட்டு செக் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன். சரியா? 5க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வருது. 6க்கு என்ன ஆன்சர் வருது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருதா? செவன்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது? செவன்க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? எயிட்க்கு என்ன ஆன்சர் வருது? நைன்க்கு என்ன ஆன்சர் வருது? நைன்க்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன். டென்னுக்கு என்ன ஆன்சர்? ஃபோர்த் ஆப்ஷன் வருதா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 11. 11th கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி வந்தா எப்படி பண்ணுங்க? 11th கொஸ்டின் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா ஆப்ஷன்ல எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தனியா எழுதிக்கலாம்.
ஓகே, இப்ப வந்து இது ரெண்டையும் மட்டும் எடுங்க. இது எந்த ஃபார்முலால இருக்கு? இந்த எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு? நாம எழுதிருந்தோம்ல, அதுல எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு? a மைனஸ் பி a பிளஸ் பி, கரெக்டா? இது a பிளஸ் பி a மைனஸ் பி நம்ம எழுதிருப்போம். அந்த ஆர்டர் மாறினா பிரச்சனை இல்ல. இதோடைய ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? இது எதோடைய ஃபுல் ஃபார்ம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்படிதானே? அப்ப நம்ம இங்க எக்ஸ் இருந்தோம்னா அப்ப இதை எப்படி எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேயா? இதுக்கப்புறம் உள்ளது அப்படியே நான் எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4. இது ரெண்டையும் சேர்த்து நான் என்ன ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலா எக்ஸ் போட்டிருக்கேன், பிக்கு பதிலா ஒய் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதையும் மட்டும் எடுங்க. இதுல வந்து எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி, இது ஏ, இது பி. இப்ப இதுவும் என்ன ஃபார்மேட் படி தான் வருது? ஏ மைனஸ் பி, இது என்னது? ஏ பிளஸ் பி. இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடணும்? எக்ஸ் ஸ்கொயரா? எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயரா? வெறும் ஏ தானே எக்ஸ் ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர்னு சொன்னா இங்க இருக்கிறதுக்கு மறுபடியும் என்ன எடுக்கணும்? ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4. புரியுதா? இப்போ இந்த பிராக்கெட் போட்டிருக்கேன்ல, இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? பவருக்கு பவர் போட்டிருக்கேன்லப்பா, ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட்டிருக்கேன்ல, அதை வந்து இதுல என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுத்திருந்தா அந்த பவர்ல இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஓகேவா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4. மறுபடியும் இது என்ன ஃபார்மேட்ல தான் இருக்கு? ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி, அப்படிதானே? இப்போ இந்த இடத்துல ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 4. இதுக்கு என்ன ஃபார்மேட்ல எழுத போறோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா இங்க என்ன போடணும் சொல்லுங்க? ஏ தானே எக்ஸ் பவர் 4. அப்ப ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர். இப்ப பிராக்கெட்ல இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? மல்டிப்ளை பண்ணும். அப்ப எக்ஸ் பவர் 8 மைனஸ் ஒய் பவர் 8. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதுதான் நமக்கு ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். இதை நோட் பண்ணிக்கணும்.
நோட் பண்ணியாச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? ஆப்ஷன்ல எது சொல்லுங்க. டியா? டி மைனஸ் வரும். ஓகேவா? x⁻8 மைனஸ் y⁻8. இப்ப அதுக்கு அடுத்த கொஸ்டின் இருக்குல்ல, இது என்ன ஃபார்முலால இருக்கு சொல்லுங்க. a minus b the whole cube plus b minus c the whole cube c minus a the whole cube. இது என்ன ஃபார்முலா? நாம எழுதுனதுல a plus a minus b the whole cubeன்னு ஒரு ஃபார்முலா எழுதிருக்கோம்ல, அதே ஃபார்முலா தானே? இதுல வந்து ஏபின்னு இருக்கும், இங்க என்ன இருக்கு? பிசி. அப்ப இந்த இடத்துல ஏக்கு பதிலா பி போடணும், பிக்கு பதிலா சி போடணும், அவ்வளவுதானே வித்தியாசம். அதே மாதிரி இங்க இப்ப இதை ஒர்க் அவுட் பண்ணலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலாவை, இதுல பிளஸ் மைனஸ் மாறுது தானே, இந்த கொஸ்டின்ல எல்லாமே மைனஸ் தான் இருக்கு. ஆனா நடுவுல என்ன சொல்லிருக்காங்க? பிளஸ். அதாவது a மைனஸ் பி த ஹோல் கியூப் பிளஸ் b மைனஸ் சி த ஹோல் கியூப் பிளஸ் c minus a the whole cube. இதான கொஸ்டின்? ஓகே, c minus a, b minus c. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருந்து இந்த ஃபார்முலாவை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம்ல, அது என்ன எழுதியிருக்கோம் சொல்லுங்க. a cube plus b cube minus 3ab. அடுத்து என்னது? a minus b. அதே மாதிரி இது சொல்லுங்க, எப்படி எழுதுவோம்? b cube plus c cube minus 3bc. அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம்? b minus c. ஓகே, அதே மாதிரி அடுத்து என்ன எழுதணும்? c cube plus பிளஸ் இல்ல மைனஸ் தானே, சரி. இப்போ ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க. மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ். a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab எல்லாமே மைனஸ் தான். அது மாதிரி இந்த இடத்துலயும் என்னதான் வரும்? b கியூப் மைனஸ் c கியூப் மைனஸ் 3bc b மைனஸ் c. அடுத்தது c கியூப் இதுக்கு அடுத்தது கீழே எழுதுறேன். c கியூப் மைனஸ் a கியூப் பிளஸ் பிளஸ் இல்ல மைனஸ் 3ca. அடுத்தது என்ன வரும்? c மைனஸ் a. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா a மைனஸ் பி த ஹோல் கியூப்பை இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். b மைனஸ் சி த ஹோல் கியூப்பை இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இதையும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிருக்கேன். ஓகேயா? அடுத்தது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 3ab-யையும் உள்ள இருக்கிற இந்த a மைனஸ் பியும் வச்சு பெருக்க போறோம் எல்லாத்துலயுமே. ஸோ a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் மைனஸ் 3ab கூட a பெருக்குனா என்னப்பா வரும்? ஏயும் பெருக்கும் போது a ஸ்கொயர் ஆயிடும். சரியா? மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்க மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இதை பெருக்கும் போது மைனஸ் 3a² பின்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதே 3ab-ய வச்சு b-ய பெருக்கணும். ஓகேவா? அப்படி பெருக்கும்போது 3ab-க்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு, b-க்கும் மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸா மாறும். அப்ப 3ab² அப்படின்னு வரும். பிளஸ் 3ab². ஓகேயா? அதுக்கப்புறம் பிளஸ். இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம போட மறந்துட்டோம், பிராக்கெட் போடும். ஓகே, இங்க பிராக்கெட் இருக்குல்ல, பிளஸ்க்கு அடுத்தது பிராக்கெட் சிம்பிள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் என்ன போடணும்? பிராக்கெட் சிம்பிள் போடணும். அப்படி போடும்போது இந்த பிராக்கெட், இந்த பிளஸ் வச்சு உள்ள பிராக்கெட்ல பெருக்கிறப்போ சிம்பிள் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே, பிளஸ் பி கியூப். ஓகே, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் சி கியூப். ஓகே, அடுத்தது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 3bc-ய வச்சு உள்ள பெருக்கிடலாமா? சொல்லுங்க. 3b²c மைனஸ் தான். ஓகேவா? அடுத்தது மைனஸ் 3bc இது ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் பிளஸ் 3bc². ஓகே, அதுக்கு அடுத்தது இங்க எழுதுறேன். சொல்லுங்க என்ன வரும்? c கியூப் மைனஸ் a கியூப். அடுத்தது மைனஸ் 3c²a பிளஸ் 3ac². கரெக்டா? சரி. 3a² c.
ஓகே தானே? இப்ப ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்க்கணும். எப்படின்னா கவனிங்க, இங்க வந்து பிளஸ் ஏ கியூப் இருக்கா, இங்க எங்கேயாவது மைனஸ் ஏ கியூப் இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. ஓகே, அப்ப பிளஸ் ஏ கியூப்பும் மைனஸ் ஏ கியூப்பும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் பி கியூப் இருக்கா, இங்க என்ன இருக்கு? பிளஸ் பி கியூப். மைனஸ் பி கியூப்பும் பிளஸ் பி கியூப்பும் கேன்சல் ஆயிடும். அது மாதிரி மைனஸ் சி கியூபும் பிளஸ் சி கியூப்பும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகே, மத்தது இதுல உள்ள இருக்கிற மத்தது ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. ஆகுமா? எது ஆகும் சொல்லுங்க. இதுல வந்து ஏ ஸ்கொயர் பி, ஆனா இங்க ஏ ஸ்கொயர் இல்ல, ஏ பி ஸ்கொயர் இருக்கு. இப்ப இதே மாதிரி இங்க வேற ஏதாவது காமனா இருக்கான்னு பார்த்தா இல்ல, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஓகே, ஆனா எல்லாத்துலயுமே எது கன்ஃபார்மா இருக்கு? 3. அப்ப 3 காமனா வெளியே எடுத்துடலாமா? எடுத்தா இங்க என்ன வரும் சொல்லுங்க. இங்க வந்து வெறும் ஏ ஸ்கொயர் பின்னு போடக்கூடாது, என்ன போடணும்? மைனஸ் ஏ ஸ்கொயர் பி. இங்க பிளஸ் ஏ பி ஸ்கொயர். அடுத்தது இங்க 3 வெளியே எடுத்துட்டோமா, அப்ப இங்க என்ன இருக்கும்? மைனஸ் பி ஸ்கொயர் சி பிளஸ் பி சி ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் சி ஸ்கொயர் ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர் சி. இத வேற ஏதாவது விதத்துல சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. இதுதான் ஆன்சர் ஆக்சுவலா. இது ஆப்ஷன்ல இருக்கா? இதுல ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. உங்க போன்ல பாருங்க, மொபைல்ல பாருங்க. இப்ப நாம போட்டது ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல தானே? இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இதுல எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் சொல்லுங்க. ஆனா எல்லாத்துலயும் ஆப்ஷன்ல வந்து 3 வெளியே காமனா வெளியே எடுத்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு தானே? 3 காமனா வெளியே எடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு தானே? இருக்கு. 3 காமனா வெளியே எடுத்த மாதிரி ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ம், சில தானே இருக்கு. சில மட்டும் தானே இருக்கு. சரி, ஓகே. சரி, இப்ப கவனிங்க, இப்ப நான் இதுல என்ன பண்ண போறேன்னா அடுத்தது 3, இது ரெண்டுலயும் காமனா எது இருக்கு சொல்லுங்க. இதுலயும் ஏ இருக்கு, பி இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கா? அப்ப நான் இதுல ஏ பி காமனா வெளியே எடுத்தா உள்ள என்னப்பா இருக்கும் சொல்லுங்க. மைனஸ் ஏ பிளஸ் பி. சரியா? இப்ப இது ரெண்டுலயும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பிசிய காமனா வெளியே எடுக்கிறேன், பிளஸ் பிசி காமனா எடுக்கிறேன். அப்ப இது ரெண்டுலயும் என்னப்பா இருக்கும்? மைனஸ் பி பிளஸ் சி. ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டுலயும் பிளஸ் ஏசிய காமனா எடுக்கிறேன். அப்ப இங்க என்ன இருக்கும் சொல்லுங்க. சி பிளஸ் ஏ, மைனஸ் சி பிளஸ் ஏ. கரெக்டா? ஓகே, இப்ப 3 இன்டூ இது வந்து ஏபி, இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பி மைனஸ் ஏ. சரியா? பிசி இது எப்படி எழுதலாம்? சி மைனஸ் பி. அதுக்கு அடுத்தது ஏசி என்னது? ஏ மைனஸ் சி எழுதலாமா? புரியுதா நான் எழுதியிருக்கிறது? இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கோங்க.
இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதினா போதும். இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதினா போதும். இந்த ஸ்டெப் வரை எழுதியாச்சா எல்லாரும்? ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் கவனிங்க. இது வந்து நம்ம காமனா வெளியே எடுத்தா இந்த ஆப்ஷன் வருது. இது ஒருவேளை ஆப்ஷன்ல இருந்தா நம்ம போடலாம். ஆனா அவங்க ஆப்ஷன்ல இது கொடுக்கல, வேற மெத்தட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இத வேற மாதிரியா யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும் பாருங்க. இது ஒரு ஆன்சர் கரெக்ட் தான். பட் இதே வேற விதமா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஃபார்ம்ல எழுதணும். அதுதான் நான் இப்ப ரிவைஸ் பண்ண போறேன். a பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்ம்ல எழுதணும்ல. அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, அப்படிதானே? இப்ப இதுல இந்த a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அதை அப்படியே வச்சுட்டு இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2caன்னு வரும், அப்படிதானே? அப்போ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அதுதான் எழுதணும். வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும் கிளியரா? சரி, ஓகே. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அது எழுதணும். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இதுவரை நோட் பண்ணியாச்சுல?
ஓகே, இந்த கொஸ்டின் அப்படியே ஹோல்ட்ல வச்சிருங்க. அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இந்த கொஸ்டின் அப்படியே ஹோல்ட்ல வச்சிருங்க. அதுல ஒரு ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கா நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். அதுதான் அந்த ஃபார்முலா தான். a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப்ல போட்டா 3 மைனஸ் 3xyz வரும்ல, மைனஸ் 3abc ஈக்குவல் டு a பிளஸ் பி பிளஸ் சி எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் xy, சரி, மைனஸ் ஏபி பிசி சிஏன்னு வரும். அதுதான் அப்ளை பண்ணும். ஆனா அந்த ஃபார்மேட்ல இது செட் ஆகல. இந்த இடத்துல நம்ம போட்டோம்ல, சிம்பிளிஃபை பண்ணோம்ல, அதுல வந்து ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸ் வருது இல்லையா, அதுதான் பிரச்சனை. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் அது சொல்றேன். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? a மைனஸ் பி ஈக்குவல் டு 1, a கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு 61. இப்போ இதுல இருந்து ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இதுக்கும் நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுலயே நமக்கு க்ளூ இருக்கு. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தான் நம்ம இதுல அப்ளை பண்ண போறோம். இங்கே சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி, அதானே? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வர இடத்துல என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க? 61. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ஃபுல்லாத்துக்கும் நம்ம என்ன வேல்யூ போட போறோம்? 61. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ மைனஸ் பி வர இடத்துல என்ன போட சொல்றாங்க? 1. ஓகே, அப்ப இங்க ஏ மைனஸ் பி இந்த இடத்துல தானே இருக்கு, இது வந்து 1. ஓகே, இதுக்கப்புறம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க? இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த இடம் மட்டும் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேயா? இப்போ 1 போட்டுட்டோம். பட் இந்த இடத்துல இன்னொன்னு நமக்கு என்ன பிரச்சனை? எது இல்ல? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இல்ல. அதையும் நம்ம கண்டுபிடிச்சுதான் இதுல போடணும். அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 இருக்குல்ல, இதை ஹோல் ஸ்கொயர் போட்டா என்னப்பா வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வரும்ல. ஓகேயா? அப்ப இதுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி எதோட வேல்யூ கொண்டு வந்துடலாம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வேல்யூவை கொண்டு வந்துட்டு அந்த வேல்யூவை நீங்க என்ன செய்யணும்? இதுல சப்ஸ்டியூட் பண்ணும். புரியுதா? ரெண்டு ஸ்டெப்பா எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதுங்க, நான் சொல்றேன். இதை தனியா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்கிற டேட்டா என்னன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு 61. இந்த ரெண்டு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி.
ஓகே, இப்போ நான் இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் எக்ஸ்பேண்ட் பண்ணா ஏ மைனஸ் பி இருக்கு, அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு வருது. இதுல வந்து நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு 61 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஏ மைனஸ் பிக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல இதுக்கு என்ன போடுறதுன்னு தெரியல, இது போட்டாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன போடுறதுன்னு நமக்கு தெரியல. அதனால தான் நம்ம இன்னொரு ஸ்டெப் எழுத போறோம். என்ன பண்ண போறோம்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போறேன். ஸ்கொயரிங் போத் சைட், இரண்டு புறமும் வர்க்கம் எடுக்கிறது. ஓகேவா? ரெண்டு பக்கமும் வர்க்கம் எடுத்தோம்னா இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப இது என்ன ஃபார்முலால வருது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எப்படி போடுவோம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு என்ன வருது? 1. ஓகேவா? சரி, இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் 2ab அந்த சைடு கொண்டு போங்க. அப்ப என்ன ஆகும்? 1 பிளஸ் 2abன்னு ஆகும். 1 விட்டுறக்கூடாது. சரியா? 1 அப்படியே எடுத்துக்கணும். இந்த மைனஸ் 2ab இந்த சைடு வந்தா என்ன ஆயிடும்? பிளஸ் 2ab ஆயிடும். ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலா நான் இப்ப என்ன போட போறேன்? 1 பிளஸ் 2ab, அதுதான் இங்க போட போறேன். இப்போ இந்த ஸ்டெப்பை இங்க கண்டினியூ பண்ண போறோம். 61 அப்படியே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 1 வந்து அப்படியே தான் இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணாலும் இல்லைனாலும் 1 தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பிராக்கெட்ல ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன போட போறோம்? 1 பிளஸ் 2ab பிளஸ் என்னது? ஏபி. ஓகேவா? சரி, இது வந்து ரெண்டும் பிராக்கெட்ல இருந்தா என்ன அர்த்தம்? பெருக்கல்ல இருக்கு. சரியா? இப்ப இதை பெருக்கிட்டோம்னா அப்ப இங்க என்ன இருக்கும்? 1 பிளஸ் இதுவும் ஏபி தான், இதுவும் ஏபி தான். அப்ப இது ரெண்டையும் கூட்டலாம். இது 2ab, இது வெறும் ஏபினா இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 3ab வரும். எப்போ நம்ம இதை கூட்ட முடியும்னா ரெண்டு சைடுமே ஒரே சேம் லெட்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ ஒருவேளை இங்க ஏபி இருக்கு, இன்னொன்னு வந்து பிசி இருக்கு அப்படின்னா இதை கூட்ட முடியுமா? ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சேம் லெட்டர்ஸ் இருந்தா ஆட் பண்ணலாம். இப்போ இங்க என்ன இருக்கு? 61. அடுத்தது 3ab ஈக்குவல் டு இந்த பிளஸ் 1 இந்த சைட் கொண்டு வந்தா -1. அப்ப 3ab ஈக்குவல் டு 60 வருமா? அப்ப ab ஈக்குவல் டு என்னப்பா வரும்? 60/3. கேன்சல் பண்ணா 20. ஸோ ab யோட வேல்யூ வந்து ஆன்சர் 20. இது வந்து நார்மலா போடுற ஸ்டெப். இந்த ஸ்டெப் போடுறதுக்குலாம் எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னா இப்போ இதுல கெஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் வந்து கெஸ் பண்ணிட்டோம்னா அதை வச்சு சிம்பிளா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ வந்து ஒரு நம்பர், பி வந்து ஒரு நம்பர், இதுல இருந்து இதை கழிச்சா 1 வரணும். ஓகேவா? அப்படி ஒரு நம்பர் நீங்க சூஸ் பண்ணும்.
அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய நம்பரோட கியூப் என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அந்த கியூபும் மைனஸ் பண்ணா என்ன வரணும்? 61 வரணும். ஓகே, மோஸ்ட்லி இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு சின்ன நம்பரா இருக்கிறதுனால 20ங்கிற சின்ன நம்பரா இருக்கிறதுனால இந்த ஆன்சர் கண்டிப்பா 1, அதாவது ஏக்கும் பிக்கும் வேல்யூஸ் வந்து 1ல இருந்து 9க்குள்ள இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அப்ப நாம இதை வந்து நார்மலா கெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 3 கியூப் எவ்வளோ? கியூப் டேபிள எழுதி பார்த்தே சொல்லிடலாம். 3 கியூப் எவ்வளோ? 27. 4 கியூப் எவ்வளோ? 64. 5 கியூப் எவ்வளோ? 125. 6 கியூப் எவ்வளோ? 216. இப்போ எந்த 2 கியூபை கழிச்சா 61 வருதுன்னு பாருங்க. 61 வரணும். இதை கழிச்சா 61 வருமா? வராது. இது ரெண்டையும் கழிச்சா வருமா? வருது. அதாவது 125ல இருந்து 64 கழிச்சா என்ன வருது? 61 வருதா? அப்படின்னா ஏ வந்து என்னவா இருக்கணும்? 5ஆ இருக்கணும். பி என்னவா இருக்கணும்? 4ஆ இருக்கணும். அப்ப ஏபினா ரெண்டையும் பெருக்கணும். 5 × 4 எவ்வளோ? 20. அவ்வளவுதான், ஆன்சரே வந்துருச்சு. கியூப் அப்படின்னா நம்ம வந்து கியூப் டேபிள் எழுதி பார்த்து அந்த 2 நம்பரை கழிச்சா 61 எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த 2 நம்பர் நமக்கு கிடைச்சிடும். சரியா? அப்போ ஏபினா அதை பெருக்குனா ஆன்சர் 20 அப்படின்னு ஈஸியா போட்டுடலாம். அதுக்கு கியூப் டேபிள் எல்லாருக்கும் தெரியணும். எல்லாருக்கும் எது வரைக்கும் கியூப் டேபிள் நல்லா தெரியும்? முதல்ல வந்து மேக்ஸ்க்கு ஸ்பீடு கொண்டு வரணும்னா டேபிள் வந்து படிக்கணும். சரியா? ஸ்கொயர் டேபிள் 25 வரைக்கும் மனப்பாடமா தெரியணும். இப்ப 19 ஸ்கொயர் எத்தனைன்னு கேட்டா டக்குன்னு சொல்ல தெரியணும். 22 ஸ்கொயர். அது மாதிரி கியூப் டேபிள் வந்து 1ல இருந்து 11 வரைக்கும் நல்லா தெரியணும். கியூப்னா ஒரு நம்பரை எத்தனை தடவை பெருக்கிறது? 3 டைம்ஸ். ஸ்கொயர்னா 2 டைம்ஸ். ஸோ எழுதியாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The value of x power 1/2 y power -1 ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதுக்குன்னா மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்புறம் z பவர் 2/3 இது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நடுவுல சிம்பிள் வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். எக்ஸுக்கு பதிலா என்ன போட சொல்றாங்க? 9. ஒய்க்கு பதிலா 3. இசட்க்கு பதிலா 8 போட சொல்றாங்க. இதை போட்டு இதுல சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதை நம்ம தனியா ஒர்க் அவுட் பண்ணலாம். x power 1/2 multiply y power -1 multiply z power 2/3 equal to என்ன வரும்? இதுல எக்ஸுக்கு பதிலா 9 போடணும். ஸோ அப்ப நான் என்ன போடுறேன்னா 9 பவர் 1/2ன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது ஒய்க்கு பதிலா 3 அப்படின்னா 3 பவர் -1 போட்டுக்கிறேன். இசட்க்கு பதிலா 8. அப்ப இசட் இருக்கிற இடத்துல 8 போட்டு 2/3 போட்டுக்கிறேன். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பாருங்க. இப்போ வந்து 9க்கு பவர்ல 1/2 இருக்கு. ஓகேவா? இப்போ 9 வந்து ஸ்கொயர்ல எழுதலாம் தானே? எதோட ஸ்கொயர் 9? 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோல் பிராக்கெட்ல பவர்ல என்ன போடுறேன்? 1/2. இதே மாதிரி பவர்ல -1 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எப்படி எழுதணும்னா 1/3. அதாவது பவர்ல -1 இருக்கிறது எல்லாமே நம்ம ரெசிப்ரோக்கலா போடணும். 1/3ன்னு போடணும். ஓகேவா? புரியுதா? பவர்ல -1 இருந்தா அந்த நம்பர் பின்னம் தலைகீழா வரும். ஓகேவா? இப்ப 8 வந்து ஒரு நம்பரோட கியூப். எதோட கியூப்? 2ஓட கியூப். ஓகே, அதுக்கப்புறம் 2/3 போடுறேன். இது எதனால இந்த மாதிரி ஸ்கொயர் கியூப் எல்லாம் மாத்திருக்கோம் அப்படின்னா அப்பதான் பவர்ல இருக்கிற நம்பரை நம்மளால கேன்சல் பண்ண முடியும். இப்ப இந்த ரெண்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த 3 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்ப இங்க 3 பவர் என்னதான் இருக்குன்னு அர்த்தம்? 1.
இப்போ 3 இன்டூ 1/3 இங்கே 2 பவர்ல என்ன இருக்கு 2. ஓகே, அப்போ இந்த 3 இந்த 3 அடிச்சிடலாம், பெருக்கல்ல தானே இருக்கு. இப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோ 4. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன 4. போட்டிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி செய்யக்கூடியது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து a plus 1/a equal to 4. ஓகே, a ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் என்ன வரும்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல், எக்ஸாம்ல ரிப்பீட்டட் மாடல். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளா போடலாம். இந்த மாதிரி a பிளஸ் 1/a கொடுத்துட்டு a ஸ்கொயர் 1/a ஸ்கொயர் கேட்டாங்கன்னா, இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து இங்க ஈக்குவல்ல ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு அதுல இருந்து 2 என்ன செஞ்சிடணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இது நான் வந்து இது என்ன ஈக்குவல்ல இருக்கிற நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு போட்டுடலாமா? ஓகே, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லணும்? இதான் ஃபார்முலாப்பா. இந்த சம் வந்தா இதான் ஃபார்முலா. எக்ஸுங்கிறது எதை எடுத்துக்கணும்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருப்பாங்கல்ல ஈக்குவேஷன்ல, அந்த நம்பரை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்ப 4 ஸ்கொயர் மைனஸ் 2, 4 ஸ்கொயர் எவ்வளோ 16 மைனஸ் 2, அப்ப ஆன்சர் என்ன 14. புரியுதா? இப்ப இதே மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ட்ரை பண்ணுங்க. a பிளஸ் 1/a ஈக்குவல் டு 7. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் என்ன வரும்? இது என்ன பண்ணணும்? 7 ஸ்கொயர் மைனஸ் 2. 7 ஸ்கொயர் எவ்வளோ 49 மைனஸ் 2 எவ்வளோ 47. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உள்ள சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 10 சம்ஸ்ல இன்னும் பேலன்ஸ் போடாம இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம்.